நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபின்னு சொல்லலாம். அதாவது பேங்கன் பர்தா, அதுக்கப்புறம் ஃபுல்கா பண்ண போகிறோம். எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் ஆயிலே இருக்காது. நம்ம ஆயில் போடணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்லா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஃபுல்கா போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது கூட. அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக் பிளான்ட் எடுத்துக்கலாம். எக் பிளான்ட் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கார்லிக் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இதை க்ரில் பண்ண போகிறோம். இதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு தக்காளியும் வச்சு நான் க்ரில் பண்ண போகிறேன். அதாவது டைரக்ட் ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம். ஸோ இது மேலே ஆயில் கொஞ்சம் தடவிடலாம். அதே மாதிரி தக்காளிக்கும் ஆயில் தடவிடலாம். தக்காளியும் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா பிளாக் ஆக வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னா நல்லா க்ரில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது டைரக்ட் ஃப்ளேமில். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தோல் போட்டுக்கலாம். ஸோ டேஸ்டெல்லாம் எதுவும் மாறாது, எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான் கிடைக்கும். பட் ஆனால் தோல் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம தக்காளிலையும் தோல் எடுக்கணும். நீங்கள் இதிலேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சட்னி கூட பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி பண்ணும்போது ஒரு முழு வெங்காயத்தையும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா க்ரில் பண்ணும்போது நல்லா ஒரு ப்ரௌன் பிளாக் ஆகும்போது அதனோட ஃப்ளேவர் நல்ல ஸ்மோக்கி எஃபெக்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக நமக்கு தேவை கிடையாது. பெரிய ப்ரொசீஜரெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் ஃபைனலாக சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கூட உங்களுக்கு பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் ஒரு சுத்துட்டு எடுத்துட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். ஸோ இந்த வெங்காயம் சாஃப்டானா மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கிரேவி நல்லாயிருக்கும். மிளகாய் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்பைஸாக இருக்கணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள் இதெல்லாம் தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிளகாய்த்தூளில் 2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போது தக்காளி ஒரு 2லேருந்து 3 போதும். சின்ன தக்காளி இருந்தால் 3, பெரிய தக்காளி இருந்தால் 2 போதும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா 2 எக் பிளான்ட் போட்டு ஒரு 4 தக்காளி போட்டுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த தக்காளி தான் பேஸாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம க்ரில் பண்ண தக்காளியும் நம்ம இதில் தான் போடுவோம். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த க்ரில் பண்ண தக்காளி எக் பிளான்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி ஊற்றிட்டு திரும்ப நம்ம குக் பண்ண போகிறோம். எதுக்காகனா அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா பிளெண்டாகி வரும் அந்த கிரேவி. ஸோ அந்த ஆயிலோடு சேர்ந்து மசாலாவோடு சேர்ந்து முதல்ல நல்லா வதக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போதும். ஸோ கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக மசிச்சு கூட விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நம்ம குக் பண்ணணும். ஸோ அப்படி குக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். கிரேவியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அதோடையே போதுன்னா நீங்கள் அப்படியே கூட நம்ம விட்டுறலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக் பிளான்ட்டில் மட்டும்தான் பண்ணணுமானா நீங்கள் கத்திரிக்காயிலையும் பண்ணலாம். பெரிய நீல கத்திரிக்காயில் இதே மாதிரி பண்ணிட்டு பண்ணலாம். ஸோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ரொம்ப பெருசாலாம் இருக்காது. உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். நல்லா வேகட்டும். மீடியம் டு லோ வைக்க வேணாம், மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ திரும்ப நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டான எக் பிளான்ட் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எதுவும் அரைச்சுடும் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக கசூரி மேத்தி அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிற ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையை நீங்கள் நல்லா வந்து வெயிலில் காய வச்சிங்கன்னா கசூரி மேத்தி ஆகிடும். அதாவது ஹிந்தியில் வந்து கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, வெந்தயக்கீரை வாங்கி அதை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான ஃபுல்கா பண்ண போகிறோம். கோதுமை மாவு, உப்பு, எண்ணெய், தண்ணி, அவ்வளோதான். சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 20 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா சின்ன சின்ன பால்ஸாக பண்ணிவிட்டு நல்லா வந்து சப்பாத்திக்கு மாதிரியே தேய்ச்சிட்டு நம்ம முதல்ல ஒரு தோசை தவாவில் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அதை குக் பண்ணிடணும் 2 சைடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா டைரக்ட் ஃப்ளேமில் போட்டுட்டு அது நல்லா உப்பி வர வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்காங்கிறது. நம்ம வந்து ஃபுல்கா வந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம். மசாலா ஃபுல்கா பண்ணலாம், ஸ்பினச் அதாவது பாலக்கீரையில் பண்ணலாம், தக்காளியில் பண்ணலாம். ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்ன்னு போகிறப்ப நீங்கள் சப்பாத்தியை விட நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபுல்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபுல்கா வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ட்ரையே ஆகாது. நம்ம சப்பாத்தி போடும்போது என்ன ஆகுனா அப்படியே ஒரு சில டைமு ஹார்ட் ஆகிடும், இல்லை அப்படின்னா ரொம்ப சவுன்னு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. ஸோ பாருங்கள் நல்லா உப்பி வருது. ஸோ லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இப்படி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் கூட நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. டோ பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ இதுலேயே நீங்கள் பூரி போடலாம், இல்லை சப்பாத்தி போடலாம், பராத்தா போடலாம். பராத்தா போடும்போது நெய் மேலே கொஞ்சம் மாவு போட்டு அதுவும் பண்ணலாம். ஸோ ஒரே மாவில் நம்ம எல்லாமே பண்ணலாம். வெயிட் லாஸ்ன்னு போகிறங்க நீங்கள் ஃபுல்கா வந்து ரொம்ப பர்ஃபெக்டானது. ஸோ நீங்கள் மார்னிங் செஞ்சுட்டு நீங்கள் நைட்டு வச்சுருந்தா கூட செமையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டேஸ்ட்லேயும் வித்தியாசம் தெரியாது, சவுன்னு இருக்காது. ஸோ இதே மாதிரி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாக வந்து அந்த ரெசிபியை நான் போடுறேன். இது வந்து நார்மல் சப்பாத்தி, இதே டோவில் நார்மல் சப்பாத்தியும் நம்ம போடலாம். ஸோ நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜர், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிப்பியில் வரும். இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானது கூட. ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பேங்கன் பர்த்தா அதை விட சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்மோக்கியாக செமையாக இருக்கும். ஸோ மேலே நெய் இல்லைனா பட்டர், கொத்தமல்லி எல்லாம் துவைக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போதும் சாப்பிட்லாம், சூடு ஆறுனதுக்கப்புறம் டேஸ்ட்டாக தான் இருக்கும்.